வியாபகம், வியாப்பியம். வியாபகம் என்பது நிறைவு, பெரிய நிறைவு. இதனைத்தான் வடமொழியிலே பரிபூரணம் என்று சொல்லுவார்கள். பரிபூரண பொருள், அது இது எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன். வியாப்பியம் என்பது அந்த வியாபகத்துக்குள்ளே அடங்கிய வியாப்பியம். வியாப்பியம் என்றால் அடங்கி இருக்கின்ற ஒரு நிறைவு. வியாபகம் என்பது பெருநிறைவு, வியாப்பியம் என்பது வியாபகத்தில் அடங்கிய ஒரு நிறைவு. இங்கே இறைவன் வியாபகமாக இருக்கின்றான். உயிர்கள் அவனிடத்திலே வியாப்பியமாக அடங்கி இருக்கின்ற ஒரு நிறைவு பொருள்கள். இங்கே பரிணாமம் என்றால் என்னன்னா, பரிணாமம், பரிமாணம் அல்ல, பரிமாணம். உயிர்களினுடைய அளவு. ஒவ்வொரு உயிரும் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றன. எனவே இந்த ஒவ்வொரு உயிரும் வியாபக பொருள், எங்கும் நிறைந்த பொருள். இதற்கு ஓமை சொல்லும்போது தான், ஒரு பெரிய குளம் முழுவதும் பாசி படர்ந்து இருக்கிறது. ஒரு பெரிய குளத்தில், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் புலப்படவில்லை கண்ணுக்கு. அங்கே ஆனால் தண்ணி நிரம்பி இருக்கு. அது கண்ணுக்கு புலப்படவில்லை. அது புலப்படாதபடி அந்த பாசி மறைத்திருக்கிறது. அதுபோல தான் நம்முடைய இருப்பே தெரியாதபடி இங்கே ஆணவ மலமாகிய பாசி உயிரை மறைத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வியாபகம் தெரிந்து கொள்ள முடியாதபடி இந்த ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதுபோல தான் அந்த பாசி நிறைந்த குளத்திலே ஒரு கல் விட்டு எரியும் பொழுது அந்த கல் விழுந்த இடத்திலே பாசி விலகி கொஞ்சம் நீர் புலப்படும். அதுபோலத்தான் இந்த கல் விழுந்த உடம்பு தான் இந்த உடம்பு. கல் விழுந்த இடம் இந்த உடம்பு. உடம்பு கல் விழுந்த இடம். நமக்கு உடம்பு ஆகிய இந்த இடத்திலே அறிவு சிறிது விளங்குகிறது. ஆணவ மலம் கொஞ்சம் விலகி அறிவு விளங்குகிறது. எனவே நமது அறிவு சிற்றறிவாக இருக்கிறது. எப்படி என்றால், தான் பாசி விலகிய நீர் போல. அந்த பாசி முழுவதும் விளங்கினால்தான் நம்முடைய அறிவு பேரறிவாக விளங்கும். அது முக்தி நிலையிலே தான் அவ்வாறு நிகழும். இந்த கட்டு நிலையிலே இருக்கிறது சிற்றறிவு. எனவே இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, இறைவன் வியாபகமானவன், உயிர்கள் இறைவனிடத்திலே அடங்கிய ஒரு நிறைவு பொருள், வியாப்பியமாக அது அடங்கி இருக்கிறது. சரி, இப்போ இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள இந்த தொடர்பு இருக்குல்ல, இந்த தொடர்பு, இந்த சம்பந்தத்தை வேதங்களும் உபநிடதங்களும் கூறுகின்றன. அந்த சம்பந்தத்தை குறிக்கும் வார்த்தை தான் அத்வைதம். இதனை நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களிலே அத்துவிதம் என்று குறிப்பிடப்படும். இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். இந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பல வகையான விளக்கங்களை சொல்கிறார்கள். அதில் இந்த ஆதிசங்கரர் அத்வைதம் என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். ராமானுஜர் அவர் ஒரு வகையிலே விளக்கம் தருகிறார். மத்துவர் ஒரு வகையிலே விளக்கம் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருவரின் விளக்கத்திலே வேறுபாடு இருக்குது. இவர்களை எல்லாம் மறுத்து மெய்கண்டார் தனி விளக்கம் கூறுகிறார். இந்த சிவஞான போதத்திலே அத்துவிதம் என்ற சொல்லிலே ரெண்டாக இதனை பிரிப்பார்கள். நாத்துவீதம், வடமொழி இலக்கணப்படி இன் ஆ என்ற எழுத்து, அதிலே இன் 8 ஆ எஞ்சி துவீதம் அத்துவிதம் என்று புணர்ந்தது. இது வடமொழி இலக்கணப்படி, தமிழ் இலக்கணப்படி அல்ல. நாத்துவீதம் என்பதுதான் இங்கே அத்துவிதம் ஆகிறது. அந்த துவிதம் என்ற சொல்லுக்கு 2 என்று பொருள். நா என்பது நாதான் இன்கெட்டு ஆ புணர்ந்து அத்துவிதம் என்று ஆகுது. நா என்பதற்கு எதிர்மறை பொருள். எதிர்மறை பொருளை தருவது தான் நா. எதிர்மறை பொருள் என்றால் உடன்படாமல் கூறுவது இந்த நா. இது இன்மை அண்மை என்ற 2 பொருள்கள் உண்டு. இன்மை என்றால் இல்லை என்று பொருள், அண்மை என்றால் அல்ல என்று பொருள். அப்படி என்றால் இல்லை என்றால் இன்மை, இல்லை என்று கூறுவது இன்மை, அல்ல என்று கூறுவது அண்மை. இல்லை என்று சொல்லுவதற்கும் அல்ல என்று சொல்லுவதற்கும் என்ன வேறுபாடு? இல்லை என்று சொன்னால் பொருளினுடைய இருப்பை மறுப்பது, பொருளினுடைய இருப்பையே மறுப்பது. இந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு இன்மை பொருள் கூறியவர் அந்த சங்கராச்சாரியார்.
அப்படியானால் நாத்துவீதம் இரண்டு இல்லை, இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்பதுதான் சங்கராச்சாரியாருடைய கருத்து. எது ஒன்று? பிரம்மம். பிரம்மம் என்ற கடவுள், உயிர்கள்லாம் இல்லை, பிரம்மம் மட்டும்தான் உண்டு. அந்த பிரம்மந்தான் உயிராக பொய் காட்சி அளிக்கிறது. அந்த பொய் காட்சி அளிக்கக்கூடியது ஒன்று, அது பிரம்மம். அந்த பிரம்மம் தான் எல்லாமாக இருக்கிறது, எல்லா உடலுமாக இருக்கிறது, எல்லாம் உயிருமாக இருக்கிறது. இந்த பிரம்மந்தான், உயிரின் என்ற ஒன்று தனியாக இல்லை என்று அவருடைய கருத்தை சங்கராச்சாரியார் கூறுகிறார். ஆனால் மெய்கண்டார் அந்த கருத்துக்கு உடன்படவில்லை. இறைவனும் உண்டு, இறைவனுக்கு வேறாக உயிர்களும் உண்டு, இரண்டு பொருள்கள் உண்டு என்பது மெய்கண்டாரின் விளக்கம். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் விளக்கம். உயிர் வேறு இறைவன் வேறு இருக்கின்ற நிலை. அப்படியானால் மெய்கண்டார் இந்த இடத்துல அண்மை பொருள் கொள்கிறார். சங்கரர் இன்மை பொருள் சொன்னார், மெய்கண்டார் அண்மை பொருள் கொள்ளுகிறார். அது எப்படி என்றால், இரண்டையும் சேர்த்தால் என்ன பொருள் வரும்? இரண்டையும் சேர்த்தால் இரண்டு அல்ல. அந்த தொடருக்கு பொருள் இரண்டு அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? இரண்டு அல்ல என்றால் என்ன பொருள்? இரண்டு அல்ல என்பதற்கும் இரண்டும் இல்லை என்பதற்கு என்ன வேறுபாடு? இங்கே இன்மை பொருளை மறுப்பது, பொருளினுடைய இருப்பை மறுப்பது. மறுப்பது இன்மை. அண்மை என்பது பொருள் இருக்கிறது, அதன் தன்மை இதில் இல்லை. இப்போ ஒரு கழுதையை பார்த்து இது குதிரை இல்லை என்று சொல்லக்கூடாது. குதிரை அல்ல, பொருள் இருக்கிறது, ஆனால் குதிரை என்ற தன்மை காணப்படவில்லை. அங்கே அல்ல என்ற சொல்லைத்தான் சொல்ல வேண்டும், இது குதிரை அல்ல. எனவே இந்த இன்மை பொருள் என்பது பொருளையே மறுப்பது இன்மை என்பது. அண்மை என்பது பொருளினுடைய தன்மையை மறுப்பது. இன்மை என்பது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்மை என்றால் பொருளை மறுப்பது, அண்மை என்றால் பொருளின் தன்மையை மறுப்பது. இப்படி நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இறைவனும் உயிர்களும் எப்படி இருக்கின்றன என்றால், இரண்டு பொருள்கள் சேர்ந்து இருக்கிறது, ஆனால் அது இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றுபட்டு இருக்கின்றது. இரண்டு தன்மைகள் காணப்படவில்லை, இரண்டு என்ற தன்மை இல்லை, ஆனால் இரண்டையும் மறுக்கவில்லை. உயிர் இறைவன் என்ற இரண்டு பொருள் உள்ளன. அந்த இரண்டு பொருளும் இரண்டு என்ற தன்மையாக இருப்பது அங்கே காணப்படவில்லை. அது எப்படி என்றால், இப்போ தண்ணீரிலே உப்பு கலந்தால் அந்த நீர் ஒரு பொருள், உப்பு என்பது ஒரு பொருள். இரண்டையும் கலக்கும்போது அது ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது, ஆனால் இருப்பது ரெண்டு பொருள். இரண்டு பொருளாக இருக்கிறது, ஆனால் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றுபட்டு இருக்கிறது. எனவே இரண்டு அல்ல என்றார். எனவே இரண்டு அல்ல, ஆனால் இரண்டு இருக்கிறது, அது இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றுபட்டு இருக்கிறது. அதுபோலத்தான் இறைவனும் உயிரும் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒன்றுபட்டு இயைந்து இருக்கின்றது. இதுதான் அத்துவிதம் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார். அத்துவிதம் என்றால் இரண்டு பொருள்கள் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இயந்து இருத்தல். இது அத்துவிதம். இரண்டு அல்ல என்று சொல்லும்படியாக ஒற்றுமைப்பட்டு ஒன்றுபட்டு இருத்தல். இதுதான் அத்துவித சம்பந்தம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள அத்துவித சம்பந்தம் இது மிக மிக அடிப்படையானது. இந்த இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை, இந்த உறவை, இது பிரிக்க முடியாத உறவுங்க. இன்று நேற்று வந்த உறவு அல்ல, அனாதியாகவே இது வந்த உறவு. நாம் அன்று முதல் இன்று வரை அவனை அறியாத நிலையிலே இருக்கின்றோம். இந்த உறவை தெரிந்து கொள்ளுவதுதான் அத்துவித ஞானம். முதலிலே நாம் இந்த உறவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் எதனோடு அத்துவிதமாக இருக்கிறோம் என்றால், உலகப் பொருள்களோடு. எப்பொழுதுமே உலகம்தான், நம்முடைய நினைவிலே எப்பொழுதுமே உலகப் பொருள்கள் தான். அதனை தவிர வேறு நினைவே இல்லை. உற்றார் உறவினர் சுற்றத்தார் சொத்து சுகம் பணம் நிலம் புலம் இப்படி சடமாகிய உலகப் பொருளோடு அத்துவிதமாக கலந்து இருக்கின்றோம். இதுதான் மயக்க நிலை. தாயுமானவர் பாடுகிறாரே, பெருமானே நான் இத்தனை காலம் ஆணவத்தோடு அத்துவிதமாய் இருந்தேன், என்றைக்குத்தான் நான் உன்னோடு அத்துவிதமாக போகிறேனே.
போகிறேனே எனக்கு தெரியவில்லையே என்று தாயுமானவர் எந்நாட்கண்ணியிலே பாடுகிறார். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் சேரும் நாள் எந்நாளோ என்று பாடுறார். அப்படி ஆணவத்தோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கின்ற அத்துவிதமாக கலந்து இருக்கின்றோம். ஆக அந்த ஆணவத்திலே இருந்து விடுபட்டு இறைவனோடு அத்துவிதமாக கலந்து வாழ வேண்டும். இதுதான் உயிர்களுக்கு முடிந்த பயன். எனவே இந்த அத்துவித உறவை மெய்கண்டார் இந்த 2ஆம் நூற்பாவிலே சொல்கிறார். அடுத்து 5வது நூற்பாவிலே இதனை சொல்லுவார். பின்னாலே 8ஆம் நூற்பாவிலும் இதனை சொல்லுவார். முடிவிலே 11வது நூற்பாவிலே விளக்கி சொல்லுவார். இப்படி இந்த சிவஞான போதத்திலே பல இடங்களிலே இந்த அத்துவிதம் வருகிறது. எனவே இந்த அத்துவித சம்பந்த 3 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்றாதல் முதலாவது. ஒன்றாதல் என்பது ஒரு சம்பந்தம். ஒன்றாதல், ஒன்றாக இருத்தல். இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கின்றான். எல்லா பொருள் என்றால் எல்லா பொருள் என்பது இந்த இடத்திலே சித்து பொருளோடும் அசத்து பொருளோடும் சடப்பொருளோடும் இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கிறான். அது எப்படி கலந்திருக்கிறான் என்றால், உயிர் உடம்பிலே எப்படி கலந்திருக்கிறது? இந்த உயிர் உடம்போடு கலந்திருக்கிறது அல்லவா? ஆக உடம்பு வேறு தான் வேறு என்று இல்லாமல் உடம்போடு உடம்பே தான் என்று சொல்லும்படியாக ஒற்றுமைப்பட்டு இருக்கிறதே. அந்த உடம்பிலே உயிருடைய இருப்பே தெரியவில்லை. உயிர் அதன் இருப்பை எங்கிருக்கிறதே என்று தெரியவில்லை. ஆக உயிர் உடம்பாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட கலப்பு உயிருக்கும் உடம்புக்கும். உயிர் வேறு உடம்பு வேறு, இது ரெண்டுமே வேறு வேறு பொருள்கள். ஆனாலும் அந்த உயிராகியது தனக்கு வேறான உடம்போடு எந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டு உள்ளது என்று பாருங்கள். உடம்பே நான் என்று சொல்லும்படியாக அதனோடு ஒன்றாக கலந்து இருக்கிறது. இதான் எடுத்துக்காட்டு. இது போலத்தான் இறைவன் எல்லா பொருள்களிலும் அதுவாக கலந்து இருக்கிறான். உயிரிலே கலந்து உயிராகவே இருக்கின்றான். அவனுடைய இருப்பு அங்கே சிறிதும் தெரியவில்லை. ஆனால் உயிர் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொல்லும்படியாக இறைவன் ஒன்றுபட்டு இருக்கின்றான். இறைவன் வேறு உயிர் வேறு. ஆனால் கலப்பினாலே இறைவன் உயிரோடும் உலகத்தோடும் ஒன்றுபட்டு அந்தந்த பொருளாக விளங்குகின்றான். இதுதான் ஒன்றாதல். அது எதுபோல் என்றால் உடம்பும் உயிரும் போல. இப்போ பேரு மனிதனுக்கு எதற்கு வைக்கின்றார்கள் என்றால், உடம்புக்கா உயிருக்கா என்றால் உடம்புக்கு. உடம்புக்கு வைத்த பெயர், அந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அங்கே உயிர் சும்மா இருக்கா? என் பெயரை யாரோ சொல்கிறார்களே என்ன என்று முதலிலே கேட்பது அங்கே உயிர் தான். உடம்பு கேட்கவில்லை. ஆனால் பேர் உடம்புக்கு வைத்தது. ஆக உடம்புக்கு வைத்த பெயர் சொல்லி அழைத்தால் உடம்பு ஏன் என்று கேட்கவில்லை. அந்த உடம்போடு ஒற்றுமைப்பட்டு இருக்கின்ற உயிர்தான் கேட்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், அந்த உயிர் அந்த அளவிற்கு தான் வேறு உடம்பு வேறு என்று இல்லாமல் கலந்து இருக்கிறது. அதுதான் இங்கே ஒன்றாதல். அப்படித்தான் இறைவன் நம்மோடு கலந்து இருக்கின்றான். உயிருக்கு உயிராக கலந்து இருக்கின்றான். இதுதான் ஒன்றாதல். இப்படி கலந்து இருப்பதனாலே என்ன பயன்? இந்த உடலிலே உயிர் கலந்து இருக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? உடம்பு இருக்குமா? உடம்பாக இருக்குமா? உடம்பு நிலை வேறு இல்லை. அதனாலே இந்த உடம்பு அழிந்துவிடும். அதுபோல எல்லா பொருள்களும் நிலை பெற்று இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய கலப்பு வேண்டும். ஆக இறைவன் ஒன்றாக இருந்து அந்தந்த பொருளை நிலைநிறுத்துகின்றான். இது அவன் செய்கின்ற உதவி. இதுதான் ஒன்றாதலினுடைய பயன். அடுத்து 2வது வேறாதல். வேறாதல் என்றால் வேறாக இருத்தல். எப்படி இறைவன் உயிரோடு ஒன்றாக கலந்து இருந்தாலும் இறைவன்தான், உயிர்தான். இரண்டும் ஒன்றாக முடியுமா என்றால் முடியாது. ஆக ஒன்றாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஒன்றாகி போய்விடவில்லை. அவன் வேறு உயிர் வேறு. இறைவன் வேறாகத்தான் இருக்கிறான். ஆக ஒன்றாக கலந்து இருந்தாலும் அப்போதும் அவன் வேறாகத்தான் இருக்கிறான். உடம்பிலே உயிர் கலந்து நின்றாலும் உயிராகத்தான்
உடலாகத்தான் இருக்கிறது, உடல் உடலாகத்தான் இருக்கிறது, இப்படி வேறாக இருக்கிறது. அதுபோல இறைவன் வேறாக இருக்கிறான், உயிரோடு கலந்து இருக்கின்ற நிலையிலும் அவன் அங்கே வேறாக இருக்கின்றான். இது எதுபோல என்றால் உண்மை சொல்லுகிறார், சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல. கண் ஒளிதான் காணுகிறது, காட்டுகிற ஒளி சூரிய ஒளி. சூரிய ஒளி காட்டவில்லை என்றால் கண்ணொளி தானாக காட்ட முடியுமா? ஆக இன்னொரு ஒளி காட்டினால்தான் கண் ஒளி காணும். அது சூரிய ஒளி ஆயினாலும் சரி, அது விளக்கொளி ஆயினாலும் சரி. எனவே சூரிய ஒளி என்பது காட்டுகிற ஒளி, கண்ணொளி என்பது காணுகிற ஒளி. இது வேறு அது வேறு. இந்த இரண்டு ஒளியும் கலந்து நின்றுதான் கண் காணும், அப்போ தான் காண முடியும். ஆனால் அந்த சூரிய ஒளி கண்ணொளிக்கு வேறாக இருக்கிறது. அதுபோலத்தான் இறைவன் உயிர்களோடு கலந்திருந்தாலும் அந்த நிலையிலே அவன் வேறாக இருக்கின்றான். வேறாக இருந்து என்ன செய்கிறான் என்றால், வேறாக இருந்து இறைவன் உயிரிடத்திலே வேறாக இருந்து கொண்டு அறிவிக்கின்றான். ஆக அறிபவனும் அறிவிக்கின்றவனும் வேறு வேறாகத்தானே இருக்க வேண்டும். நான் இங்கிருந்து சொல்கிறேன், நீங்கள் அங்கிருந்து கேட்குறீங்க. ஆக அப்போ அறிபவனும் அறிவிக்கின்றவனும் வேறு வேறு தானே. ஆக இறைவன் உயிர்களிடத்திலே வேறாக இருந்து அறிவிக்கின்றான். இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த நிலையிலே இருந்து வேறாக இருந்து அறிவிக்கின்றான். அவன் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணரும், அவன் உணர்த்தாமல் உணர முடியாது. அது ஏனென்றால் உயிரினுடைய அறிவு தானாக அறியாத அறிவு உயிருக்கு உண்டான அறிவு. எனவே அறிவிக்க அறியும் அறிவு, உணர்த்த உணர்வேன், உணர்த்த உணரக்கூடிய அறிவாக இருப்பது உயிரினுடைய அறிவு. ஆக இறைவன் வேறாக இருந்து உணர்த்துவான். எப்படி உணர்த்துவான் என்றால், ஒவ்வொரு நொடியுமே அவன் உடனிருந்து நமக்கு வேறாக இருந்து அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அடுத்து மூன்றாவதான சம்பந்தம் இந்த உடனாதல். உடனாதல் என்றால் கூடவே இருத்தல், உயிர்களோடு உடனாகவே இருத்தல். உயிர்களோடு உடனாகவே உயிரோடு கூடவே இருக்கிறான். அப்படி கூடவே இருந்து இறைவன் உயிர்களை செலுத்துகிறான். உயிர்களாகிய நாம் உலக விடயங்களை அறிகின்ற போது, நாம் உலகத்தை அறிகின்ற போது இறைவனும் கூடவே வந்து அதனை அறிகின்றான். அவன் அறிவித்தால்தான் நம் அறிய முடியும். இறைவன் கூட வந்து நமக்கு அறிவிக்கின்றான். ஒரு பொருளை நாம் அறிகின்ற போது அவன் உடன் வந்து அறிகின்றான். ஆனால் அது அறிய வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆக உயிர்கள் பொருட்டே அவன் அறிகின்றான். அப்படி அவன் அறிந்தால்தான் உயிர்கள் இங்கே அறிய முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு உவமை, இருட்டு அறையிலே கண்ணானது இருளிலே அழுந்தி நிற்கின்றது. பொருள் ஒன்றும் தெரியாது, பொருள் புலப்படாது. அப்பொழுது ஒரு விளக்கு ஒளி அந்த அறைக்கு வருகிறது. அந்த விளக்கு ஒளி அறைக்கு வந்து அது நமது கண்ணில் படுகிறது. கண்ணில் பட்டு கண் காணுகிறது. இந்த தன்மையை அந்த விளக்கொளி தருகிறது. இப்போ கண் காணுகிற தன்மையை பெறுகிறது. கண் காணுகின்ற தன்மையை பெற்றால் மட்டும் போதுமா? ஆனால் கண் காண வேண்டிய பொருள் எங்கே இருக்குது? இருளில் இருக்குது. ஆக கண்ணுக்கு மட்டும் ஒளி வந்தால் கண் காட்சி கொடுக்கிறது. எனவே பொருள் அங்கே காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த விளக்கு ஒளி கண்ணில் பட்டால் மட்டும் போதாது, அந்த கண்ணொளியோடு காணும்போதுதான் அந்த விளக்கொளியும் கூட வந்து பொருளிலே கலக்க வேண்டும். அப்படி கலர்ந்தால்தான் கண்ணொளியோடு விளக்கு ஒளியும் அந்த பொருளிலே படியும். அப்படி படிந்தால்தான் பொருளை காண முடியும். அதுபோலத்தான் இறைவன் உயிரோடு இருந்து உடனாக வந்து நாம் காண வேண்டிய பொருள்களை எல்லாம் இறைவனும் காணுகிறான். அப்படி அறிந்தால்தான் உயிர்கள் அறிய முடியும். நாம் அறிகின்ற எல்லா விடயங்களையும் இறைவன் உடனாக வந்து அறிகின்றான். இதுதான் உடனாதல். இந்த சிவஞான போதத்திலே 11வது நூற்பாவிலே இந்த உடனாதல் விளக்கப்பட்டு உள்ளது. எனவே அங்கே மெய்கண்டார் இன்னொரு எடுத்துக்காட்டு தரார். கண் ஒளி தானாக காணுமா? கண்ணோடு இப்போ கண்ணிலே உயிர் உடனாக இருந்து காட்ட வேண்டும். கண்ணிலே உயிர் இருந்து காட்டினால்தான் கண்ணானது பொருளை காண முடியும். இப்போ உயிர் நீங்கிய ஒரு உடலிலே கண் இருக்குது, ஆனால் அந்த பொருளை காண முடிகிறதா? இல்லை.
ஏன்னா அங்கே உயிர் உடனாக இல்லை. எனவே உயிர் உடனாக இருந்தால்தான் கண்ணானது காண முடியும். அப்படி உடனாக இருந்து காட்டுவது உயிரோடு அறிவு சேர்ந்து காண வேண்டும், உடனாக இருந்து காண வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டு, நாம் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம், வேறு ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நமக்கு எதிரிலே ஒரு வேண்டிய நண்பர் ஒருவர் வருகிறார். நமக்கு தெரிகிறதா? பார்க்காமலே போகிறோம். ஆனால் கண் விழித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த காட்சி அமையவில்லை, அவரை நாம் பார்க்கவில்லை. இது ஏன் என்றால், ஆன்மாவானது அங்கே உடனாக இல்லை, ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டே போகுது. அப்போ ஆன்மாவானது அங்கே உடனாக இல்லை. எனவே தான் கண் காணுகிற போது அங்கே ஆன்மா அந்த கண்ணுக்கு உடனாக இல்லை. அதுபோலத்தான் இறைவன் உடனாக இருக்கின்றான். அவன் உடனாக இருந்தால் என்ன பயன்? ஒன்றாக இருப்பதனால் உயிர்கள் உயிராக நிலை பெற்று இருக்கிறது. அவன் வேறாக இருப்பதனால் என்ன பயன்? அறிவு விளங்க பெறுகிறது. வேறாக இருந்து அவன் உணர்த்துகிறான், எனவே அறிவு விளங்க பெறுகிறது. இங்கு உடனாக இருப்பதனால் அனுபவம், பொருள்களினுடைய அனுபவம் கிடைக்கிறது. எனவே அறிதலின் பயனாகிய அனுபவம், இந்த இரண்டையும் இறைவன் உயிருக்கு ஒரு உதவியாக அவன் இங்கே செய்கிறான். இப்படி ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். அப்பர் சுவாமி சொல்கிறார்ல, ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஒட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலான் காட்டாக்காலே. ஆக இறைவன் காட்ட வேண்டும். ஆக உயிர்கள் இறைவன் காட்ட வேண்டும். உயிர்களுக்கு காட்டி அவை காண வைக்கின்றான். உயிர்களுக்கு பொருளை காட்டி அதை தானும் காணுமாறு காணுகிறான் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. எனவே இறைவன் அவனுடைய உதவி இரண்டு. ஒன்று காணும் உதவி, மற்றொன்று காட்டும் உதவி. காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் என்று சொல்லுவார்கள். ஆக இறைவன் வேறாக இருந்து காட்டும் உபகாரத்தை செய்கிறான், பிறகு உடனாக இருந்து காணும் உபகாரத்தை செய்கிறான். ஆக இதையெல்லாம் உணராமல் நான் தான் அறிகிறேன், நானே செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறோம். இதெல்லாம் சரியா? சைவ சித்தாந்தம் படித்தால் தான் நம்முடைய அறியாமை நமக்கு தெரிகிறது. நாம் எவ்வளவு அறியாமையிலே இருக்கின்றோம் என்று, உண்மையை உணராமல் இருக்கின்றோம் என்று இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இதனையெல்லாம் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இரண்டாவது நூற்பா, அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே என்பதுதான் நூற்பா. அவையேதானேயாய், அவையேதானேயாய் என்பதுதான் அத்துவிதம். ஆக இதற்கு முன்பாக இறைவன் என்ற சொல்லை சேர்த்து கொள்ள வேண்டும். இங்கு இறைவன்தான் எழுவாய். ஆக இறைவன் அவையேயாயிருக்கின்றான். அவை என்றால் என்ன? உயிர்கள். அவையேயாயிருக்கின்றான் என்றால் உயிர்களோடு கலந்து உயிராகவே இருக்கின்றான். இதுதான் ஒன்றாதல். அவையேயாய் தானேயாய் என்றால் இறைவன் வேறாக இருக்கின்றான். அவையேயாய் தானேயாய். மூன்றாவது இந்த இரண்டு தொடர்களையும் இணைத்து சொல்ல வேண்டும். அவையேதானேயாய், அவையும் தானுமாய் இருக்கின்றான். இப்போ தந்தையும் மகனும் வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உடன் வந்தார்கள் தந்தையும் மகனும். இதுபோல அவையும் தானுமாய் எப்பொழுதும் இறைவன் உடனாக இருக்கிறான். அவையேயாய் தானேயாய் அவையே தானுமாய். இப்படி மூன்றும் சேர்ந்ததுதான் அத்துவிதம். உயிர்களோடு ஒன்றாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் வேறாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் உடனாகவும் இருக்கிறான். இதெல்லாமே ஒரே நேரத்தில் தான், வெவ்வேறு நேரத்தில் அல்ல பெருமக்களே. இது எல்லாம் ஒரே நேரத்தில்.
எனவே உயிர்களிடத்திலே எப்பொழுதும் இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றான். சரி, சடப்பொருளிடத்திலே இறைவன் இப்படி இருக்கின்றானா? அப்படி இருந்தால் அவற்றிற்கு என்ன பயன்? ஒன்றாக இருத்தல்னாலே என்ன பயன்? அந்த பொருள் நிலைத்திருக்கிறது. வேறாக இருக்கும் பொழுது அறிவித்தாலும் அறியாது, உடனாக இருந்தாலும் அனுபவம் பெறாது. எனவே உயிர்கள்தான் இந்த அத்துவித உறவினாலே பயனடைவதற்கு உரியவை. எனவே அவையே தானேயாய். ஆனால் இதனை மெய்கண்டாருக்கு முன்பாகவே நமது திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். தெரியுமா எந்த ஒரு தேவாரம் என்று? ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவையாய் ஏழ் ஓசையோடு எட்டு திசை தானாய். இதுவரை ஒன்றாதல் எல்லாவற்றோடும் இறைவன் ஒன்றாக கலந்துள்ளான். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவையாய் ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய். இறைவன் ஒன்றாக கலந்து உள்ளான், வேறாய். இது அனைத்திலும் அவன் வேறாக இருக்கிறான், உடனானான், உடனாக இருக்கின்றான் என்ற இந்த மூன்று நிலைகளுமே ஞானசம்பந்தர் கூறுகிறார். உடனானான் இடம் வீழி மழலையே என்று திருவீழி மழலை தேவாரத்திலே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். மெய்கண்டாருக்கு முன்பாகவே இதனை கூறுகிறார். இதைத்தான் மெய்கண்டார் பின்னாடிலே விளக்கி இருக்கின்றார்.